Hi friends, நம்ம சேனல் யூடியூப் சேனல் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பேனர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மலாக கியூப் வச்சு தான் இதுலையும் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன், ஷார்ட்கட் கீ எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம சைஸை குறைச்சிருவோம், எக்ஸில் குறைச்சிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம மிரர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக பண்ணலாம். மிரர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை கொஞ்சம் குறையும். ஸோ மிரர் யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு மாடிஃபையர் தான். அது நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டாப் வியூவில் வச்சுட்டு ஒரு லூப் கட் ஆகாது கண்ட்ரோலர் கொடுத்து மிடில் வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்படி வச்சு தான் க்ரியேட் பண்ணுவோம், இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படியும் போடலாம். இப்போ நம்ம இதில் வச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே மிரர் மாடிஃபையர் உள்ள ஆட் பண்ணும்போது அதில் எக்ஸ் ஆக்சிஸில் கிளிக்காக இருக்கும். அதனால தான் நம்ம டிஃபால்ட்டாக போட்டுக்கிறோம். திரும்ப நம்ம இப்படி வச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸை எடுத்து விட்டுட்டு ஒய் எக்ஸில் போடணும், அதுக்காக இப்படி போட்டுக்கிறோம். ஓகே, போட்டோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆக்சுவலாக இதாகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கூட இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி இந்த சைடு மிரர் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம டெலிட் பண்ணணும். நாம இப்படியும் டெலிட் பண்ணுறனால பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறனால பண்ணலாம். ஓகே, நம்ம பேசிக்காக எப்படி ஈஸியாக டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் யூஸ் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. உங்களுடைய எக்ஸ் அழுத்திட்டு பிடிச்சி செலுத்தினீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் இப்படி தான் அந்த இதை யூஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம வந்து மிரரை லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஒழுங்காக பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மோட் வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஓகே இந்த டூல் யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்தோடனையும் அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணிவிட்டு இதுக்கு நான் சொல்கிறேன் 1 எக்ஸ்ட்ரூட் 2 எக்ஸ்ட்ரூட் 3 எக்ஸ்ட்ரூட் 4. ஓகே, இது நான் எதுக்கு அப்படின்னா இப்போ நார்மலாக ஒவ்வொரு டீட்டெயிலிங்க லூப் கட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை சிம்பிளாக நம்ம இந்த எக்ஸ்ட்ரூட் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம், அதுக்காக தான். ஓகே, என்ன பண்ணால் மறுபடியும் ஃபேஸ் மட்டும் தான் ஆல்ரெடி இருக்குது. 1 இது வந்து நம்ம சைஸு சிரிச்சாக போட்டுக்கலாம். நான் டக்குன்னு போட்டங்காட்டி வேகமாக போட்டேன். ஓகே, அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் போடணும். எதுவும் கரெக்டாக இருக்குது செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தையும் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது நம்மளோட விருப்பம் தான், இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல மாதிரி இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எட்ஜ் மோட் செலக்ட் பண்ணிட்டு இந்த உள்ள தள்ளி இருக்கிறத மட்டும் அந்த எட்ஜை கிளிக் பண்ணிட்டு இதை மட்டும் லைட்டாக மூவ் பண்ணலாம். ஓகே, தள்ளி வச்சுக்கலாம். நம்மளோட இதுதான். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதேமாதிரி இந்த சைடும் அதே மாதிரி தான். ஓகே, அவ்வளோதான் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பேனர் வந்து உள்ளே வர மாதிரி பண்ணணும். ஸோ லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரணும், இல்லை நம்ம இது வச்சுக்கணும்னு சொல்லி நம்மளோட விருப்பம் தான். கண்ட்ரோலர் கொடுத்துட்டு கொடுத்துட்டு நம்ம நீங்கள் ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்னா ரொம்பலாம் மெனக்கெட தேவையில்லை. ஜஸ்ட்டு மவுஸ் அங்கே வச்சுட்டு லூப் கட். ஓகே, ஒரே ஒரு லூப் கட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் வச்சுட்டு ஒரே ஒரு லூப் கட், அவ்வளோதான். ஓகே, நம்ம அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அந்த ரவுண்ட் ஆகிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நடுவில் அந்த ஸ்பேனரோட இதில் நடுவில் வந்து ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தேவையில்லாத ஃபேஸெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். 1 2 3 1 2 3 4 அதே மாதிரி கீழே அதே மாதிரி தான். 1 2 3 4 1 2 3 4
ஸோ இதுலேயும் 1 2 3 4. ஓகே, எக்ஸ் அழுத்தி செலக்ட் ஃபேஸஸ் கொடுத்து டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதில் தான் கொஞ்சம் ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். என்ன பண்ணால் வெர்டிசஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம மூவ் பண்ணுற ஒவ்வொரு டூலுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இதை மேலே மூவ் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண மட்டும்னா அது நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேப் இப்போ லைட்டாக கிடச்சிச்சு. ஸோ மறுபடியும் இது லைட்டாக நம்மளோட தேவைக்கேற்ப இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சைடு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் இதை வந்து மிடில் வச்சுக்கலாம், மிடில் நினச்சிக்கலாம். ஒன் டூ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப லைட்டாக வச்சுட்டு இந்த சைடை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது இருக்குது. இதையும் நம்மளோட வசதிக்கு ஏற்ப லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து இந்த இது வந்து நமக்கு இதாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, 1 2 லைட்டாக முன்னாடி 1 2 லைட்டாக முன்னாடி 1 2. ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது ஃபில் பண்ணணும் இல்லையா, அதுக்காக டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு 1 2 F. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேனரோட மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ள டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சேவ் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி நான் ஸ்பேனர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அது என்னென்னா நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், டுட்டோரியல் ஸ்பேனர் அப்படின்னு சொல்லி போடலாம். சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டீட்டெயிலிங் உள்ள ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. அப்படிங்க நம்ம இது பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் இசட் அப்படிங்கிற விஷயம் லைட்டாக ரொம்பலாம் வேணாம், லைட்டாக ஓகே பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு டீட்டெயிலிங் நம்ம உள்ள ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும் போய்க்கிங்க. போயிட்டு எத்தனை நின்றுக்கிங்க 1 2 3 4 5 இங்கே 5 வச்சுக்கோங்க. மறுபடியும் 1 2 3 4. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டையும் விட்டுடுறோம். ஜஸ்ட் இதை மட்டும் வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அதையும் கீழே இருக்கிற ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுறோம் ஓரளவுக்கு. ஸோ ஜஸ்ட் இதையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் மூவ் பண்ணுறோம். மூணு மூவ் பண்ணியிருக்கோம். 4 குறைச்சிட்டோம். அதேபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துச்சா ஓகே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம்னா ஓகே சேவ் பண்ணிட்டு அது ஆக்சுவலாக அந்த ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ள என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேம் வரதுக்காக. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு முதல்ல நம்ம
என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு லூப் கிரியேட் பண்ணிக்கலாம். Ctrl+R போட்டால் 1. ஓகே, நம்ம எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஸோ நம்ம வந்து ஒரு 3 க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவலாக தூக்கியிருக்கோம், நல்லா மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லூப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு வந்து இப்படி மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம ஜஸ்ட் மூவ் மட்டும் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கலாம். One, two, three, four. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் இசட் அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு மட்டும் குறைச்சிக்கணும், ரொம்ப வேணாம். குறைச்சிட்டு மடியில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, என்ன பண்ணலாம் ஜூம் இன் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 எக்ஸைட்டிட்டு ஃபேஸஸ் ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ணி லைன்ஸ் ஒர்க்காங்க. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இதான் பண்ணியிருக்கோம். இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு டவுட் இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேப் அடிச்சு வெளியே வந்து பார்த்தோம்னா வந்து ஷீட் கிடச்சிருச்சு. இது ஜஸ்ட் வந்து நம்ம மிரர் மட்டும் ஆட் பண்ணி உள்ளே இது பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ள மிரர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடிஃபைஸ் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகிறோம். அதாவது அதான் நினைக்கிறேன். ஓகே, மாடிஃபைஸ் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்ட்டு ஆட் மாடிஃபையர்க்குள்ளே போய்ட்டு மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபையர் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி இங்கே எக்ஸுங்க கிளிக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி வருது. ஓகே, ஆக்சுவலாக அதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். டேப் அடித்து போய் பார்த்துக்கலாம். இது நம்ம க்ரியேட் பண்ணது அப்படி இங்கே வந்துருச்சு. நீங்கள் உள்ளே என்ன எதுவும் எழுதிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து உள்ளே எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி இதுக்கு எப்படி கலர் கொடுக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். புதுசாக யாரும் சேனலை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.